வணக்கங்க. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் மே மாதம் 31ஆம் தேதி 2013ஆம் வருஷம் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயர்றாரு. ஜூன் 18, 2014 வரைக்கும் அவர் மிதுனத்திலே இருக்காருங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி, அஷ்டமத்தில் ராகு, 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் கேது, 3ஆம் இடத்துல குரு அப்படின்னு எல்லா கிரகமுமே அனுகூலம் இல்லாத சூழல்கள் இருந்ததுனால இந்த ஒரு வருட காலங்கள், போன வருடங்கள் ரொம்ப சிரமங்களையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழல்களில் இருந்திருப்பீங்க. வேலை இல்லாத சூழல்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல இடமாற்றமும் பதவி உயர்வோட வேலைகள் உங்களுக்கு அமையும். வீடு வாகனம் அதனால் யோகங்கள் நிச்சயம் உங்களுக்கு அமையுங்க. ஆனால் அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் அவசியம். அதுக்கு அடுத்தது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் இருந்த தடைகள் விலகி ஒரு மேன்மையான யோகங்கள் உங்களுக்கு அமையும். பிரயாணம் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியங்க. வருமானம் வந்துட்டு இருந்தாலும் செலவினங்களும் அதிகம் இருக்கும். அதனால் செலவினங்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. குடும்ப வாழ்க்கை, கல்யாணம் ஆகலை அப்படின்னா நிச்சயம் கல்யாணம் ஆகிடும். புத்திரபாகியத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தை பிறக்கும். குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு மேன்மைகள் நிச்சயம் உண்டுங்க. உங்களோட தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால தொழிலில் முன்னேற்றங்கள் அமையும். இல்லற வாழ்க்கையில் இருந்த தேவையில்லாத சஞ்சலங்கள், குழப்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையுங்க. இது எல்லாமே மீனராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள்ங்க. நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. 9 கிரகங்கள் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் நம்மளை ஆட்படுத்தி நம்மளோட விதியையும் விளைவுகளையும் நமக்கு தெரிவிக்கிறது. அதில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நீங்கள் பிறந்தபோது மீனராசியில் இருந்ததுனால நீங்கள் மீனராசின்னு சொல்கிறீங்க. மீதி 8 கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே உங்களை ஆதிக்கம் செய்யும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட ஜாதகத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் ஜாதகம் நீங்கள் பிறந்தபோது டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு எழுதியிருப்பாங்க. அந்த ஜாதகத்தில் தான் உங்களுக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு நல்லது செய்கிற கிரகம் இது, இப்போ என்ன திசை நடக்குது, அந்த கிரகத்தோட தன்மை என்ன, என்ன புக்தி இந்த வருஷம் நடக்குது, அவர் நல்லது செய்கிறவரா கெடுதல் செய்கிறவரா, எப்படி நல்லது செய்வார் கெடுதல் செய்வார்ன்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தோட பரிபூர்ண பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்த மீனராசிக்கான பலன்கள் ஒரு 30லிருந்து 40% வரைக்கும் தான் வேலை செய்யும். 100% பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தாங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தை பிறந்த 12 பேரில் ஒருத்தர் உங்களை மாதிரி மீனராசிங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தோட துல்லியமான பலனை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு நாங்கள் ஒரு வழி பண்ணியிருக்கோங்க. yourgoodtime.in அப்படிங்கிறது எங்களோட வெப்சைட்டுங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போங்க. அதில் கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்கள், இப்போ என்ன தசை நடக்குது, எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி உலகத்திலேயே முதல் முறையாக வீடியோவில் உங்கள் ஜாதகத்துக்கான பலனை நீங்கள் அதில் பார்ப்பீங்க. அதில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பரிபூர்ண பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியுங்க. நன்றிங்க.